5 முறை முதலமைச்சராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி பச்சை பொய்ய பேசின பழனிசாமிக்கு நான் நெல்லையிலே அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறேன். தான் சொன்ன ஒரு பொய்யிலிருந்து தப்பிக்க அடுத்தடுத்த பொய்களை கூச்சமே இல்லாம சொல்ல தொடங்கி இருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? பெருந்தலைவர் காமராஜருக்கு நாம் இடம் தர மறுத்தோமா, அதேபோல் அம்மையார் ஜானகி எம்ஜிஆர் அவர்களுக்கு இடம் தர மறுத்தோம்னு உளதை கூட்டி இருக்கிறார். சங்கை கூட்டணியில் சேர்ந்த காரணத்தால அவங்கள போலவே வாட்ஸ்அப் வதந்திகளை வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் மறைவுற்ற போது சொந்த மகனை போல உடனிருந்து இறுதி நிகழ்வுகளை செஞ்சவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். காமராஜருடைய திருவுடல தேனாம்பட்டை காங்கிரஸ் மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கலாம்னு சொன்னப்போ அவர் ஒரு கட்சிக்கு மட்டும் தலைவர் இல்ல, எல்லோருக்குமான தலைவர், முன்னாள் முதலமைச்சர் காரணத்தால ராஜாஜி மண்டபத்தில் தான் வைக்கணும்னு சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவரை கிண்டி காந்தி மண்டபத்தில் தகனம் செய்ய முடிவெடுத்து நள்ளிரவு மழையில நனைஞ்சபடி இடத்தை தேர்வு செஞ்சார். அவர் போன கார் லைட்டை போட்டு இரவு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்தை தலைவர் கலைஞர் தான் தேர்வு செஞ்சார். அது மட்டும் இல்ல, முப்படை வீரர்கள் தூக்கிட்டு வந்த பெருந்தலைவர் காமராஜருடைய உடலை வாங்கி பீரங்கி வண்டியில வச்சது யார் தெரியுமா? தலைவர் கலைஞரும் அன்றைய கர்நாடக முதலமைச்சர் தேவராஜ அரசு அவர்களும் தான். அதே திமுக அமைச்சராக இருந்த ராஜாராம் ஆகியோர் தான். தகன மேடைக்கு அருகே இந்திரா காந்தி அம்மையாரோடு கலைஞரும் இருந்தார். இதெல்லாம் வரலாறு. பழனிசாமி அவர்கள் சொன்ன பொய் உண்மைன்னா அந்த காலத்திலே இந்த பிரச்சனை சர்ச்சையாக இருக்கும் அல்லவா, பத்திரிகையில் செய்தியாக வந்திருக்கும். ஆனால் அப்படி எதுவும் நடைபெறவில்லை. ஆனால் தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர்கள் எழுதின புத்தகங்களில் கலைஞரை பற்றி புகழ்ந்துதான் இந்த விஷயம் குறித்து எழுதியிருக்கிறார்கள். அதே போல ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த சில நாட்களிலேயே ராமாவரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் இல்லத்தில் ஜானகி எம்ஜிஆருடைய படத்தை திறந்து வச்சவர் தலைவர் கலைஞர். ஆர் வீரப்பன், ராமசாமி உடையார், வழக்கறிஞர் NC ராகவாச்சாரி ஆகியோரும் உடனிருந்த நிகழ்வு. சில காலம் மட்டுமே முதலமைச்சராக இருந்த ஜானகி எம்ஜிஆர் படத்தை அதிமுக தலைவர்களை கோட்டையில, முதலமைச்சர் பிரதமர் வரிசையா இருக்கும் பாருங்க, அந்த கோட்டையில கூட மாட்டல. ஆனா தலைவர் கலைஞர் தான் 1996ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு கோட்டையில அவங்க படத்தை மாட்ட சொன்னார். அந்த அளவுக்கு மதித்தார். ஆனால் முந்தா நாள் அடித்த காத்துல முதலமைச்சராகி மக்களால் தூக்கி எறியப்பட்ட பழனிசாமிக்கு இதெல்லாம் தெரியுமா? தப்பு பண்ணா வருத்தம் தெரிவிக்கிறதா நல்ல மனிதனுக்கு இலக்கணம். அதை விட்டுட்டு மேலும் மேலும் பொய்களை சொன்னால் பழனிசாமி இன்னும் அசிங்கப்பட்டு தான் போவார். ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தை திரு கருணாநிதி அவர்களுக்கு நான் இடம் கொடுக்கலையாம். அதுல ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அனைத்து கட்சி தரப்பாலும் அனைத்து தரப்பிலும் பாராட்ட பெற்றவர் காமராஜர். கட்சி பாகுபாடு இல்லாம பாராட்டுறோம். அவருடைய காலத்தில் அவர் எந்த கட்சி சார்ந்தவர் என்பது முக்கியம் அல்ல, அவர் வாழ்ந்த காலம். அந்த காலகட்டத்தில் அவர் கிராமத்தில் இருந்து நகர வரை மக்களுக்கு செய்த சேவை இன்றைக்கு நிலைத்து இருக்குது. அப்படிப்பட்டவர் மறைந்தார். அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் அதிமுகவில் நாடாளுமன்ற இருந்தார். அவர் திரு கருணாநிதியை சந்தித்து காமராஜர் அவர்களுக்கு
கடற்கரையில், மெரினா கடற்கரையில் நல்லடக்கம் செய்வதற்கு SR பாலசுப்ரமணியம் அவர்கள் அவரை சந்திச்சு இடம் கேட்டார். அப்ப திரு கருணாநிதி அவர்கள் சொல்றாரு, முதலமைச்சராக பதவியில் இருந்து உயிர் நீத்தா அவர்களுக்கு மெரினா கடற்கரையில் இடம் உண்டு என்று தெரிவித்தார். பிறகு திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள், பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி, அவர் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்து பிறகு அவர் இறந்தார். அதிமுக சார்பாக அவரை திரு கருணாநிதி முதலமைச்சர் காலத்திலே அவரை நாடி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நல்லடக்கம் செய்த இடத்திற்கு அருகில் திருமதி ஜானகி அம்மாள் அவர்களை அடக்கம் செய்வதற்கு நீங்கள் அனுமதி வேண்டும் என்று கேட்டதற்கு திரு கருணாநிதி அவர்கள் அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டார். அதில் திருமதி ஜானகி அம்மாள் அவர்களுக்கு சொந்தமாக ராமாவரம் தோட்டத்திலே இடம் இருக்கின்றது, அங்கே அவர் நல்லடக்கம் செய்யலாம், அவருக்கு இறுதி மரியாதை காவல்துறை அளிக்கும் என்று குறிப்பிட்டார். அப்படி இருக்கின்ற பொழுது திரு கருணாநிதி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், அவர் மற்ற தலைவர்கள் முதலமைச்சர் இருந்து முன்னாள் முதலமைச்சர் இருந்து இருந்த பொழுது என்ன திரு கருணாநிதி சொன்னாரோ அதுதானே பொருந்தும், அதானே பொருந்தும். இவருக்கு ஒரு நியாயம் மற்றவருக்கு நியாயமா? திரு கருணாநிதி அவர்கள் என்ன கடைபிடித்தாரோ அதைத்தான் நான் செயல்படுத்தினேன். திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்து இருக்கல, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். ஆகவே அவர் முதலமைச்சர் இருக்கிற காலத்தில் என்ன முடிவு செய்தாரோ அந்த முடிவை நான் முதலமைச்சர் இருந்து அதை தொடர்ந்தேன். ஆனாலும் அவர் முன்னாள் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் இந்தியில 2 ஏக்கர் நிலம் கொடுத்தோம். 2 ஏக்கர் நிலம் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு எதிராக 2 ஏக்கர் நிலம் கொடுத்தோம். 2 ஏக்கர் நிலம் 200 கோடி போறோம். அந்த நிலத்தில் நல்லடக்கம் செய்து கொடுத்தோம். அதுக்கு முந்தி மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நல்லடக்கம் செய்த அந்த பகுதியிலேயே ஒரு இடத்தை தேர்வு செய்து அங்கே அம்மாவை நல்லடக்கம் செஞ்சோம். அதை எடுத்து சில பேர் வழக்கு போட்டாங்க.